பேச்சு வார்த்தைகள் அற்ற அந்த மௌனத்தில்தான் எங்கள் காதல் பூத்து குலுங்கியது. ஒரு அழகான அத்தை மகள் காதல் கதை. குடும்ப விசேஷத்தின் பரபரப்பு ஒரு பக்கம் இருக்க, வீட்டின் அந்த சின்னஞ்சிறிய வராந்தாவில் நாங்கள் மட்டும். அத்தை மகள் சினேகா தன் கை வளையல்களை சரி செய்து கொண்டிருந்தாள். அவள் முகம் குனிந்திருந்தாலும் என் வருகையை அவள் உணர்ந்திருந்தாள் என்பது அவளது நாசி துவாரங்களின் மெல்லிய துடிப்பில் தெரிந்தது. நான் அவளுக்கு மிக அருகில் சென்றேன். இருவருக்கும் இடையே இருந்து அந்த சிறிய இடைவெளி ஒரு பெரிய சமுத்திரம் போல தவித்தது. எல்லாரும் தேடுறாங்க சினேகா என்றேன் மெதுவாக. அவள் நிமிர்ந்து பார்த்தாள். கண்கள் சொல்லாத கதையை பேசின. நீ மட்டும் ஏன் இங்க வந்துட்ட என்று அவள் கேட்கவில்லை, அவள் கண்கள் கேட்டன. நான் பதிலுக்கு அவளை பார்த்தேன். என் விழிகளில் இருந்த ஏக்கத்தை அவள் கண்டுவிட்டாள் என்று நினைக்கிறேன். அவள் லேசாக சிரித்தாள். அந்தச் சிரிப்பில் என் எல்லா பயங்களும் கரைந்து போயின. திடீரென்று அவள் கைகள் என் கை அருகே வந்து லேசாக தட்டிவிட்டு போயின. வெறும் ஒரு நொடி, ஆனால் அந்த தீண்டல் என் இரத்தத்தை உறைய வைத்தது. அவள் எதுவும் பேசவில்லை, நானும் எதுவும் கேட்கவில்லை. காதலைச் சொல்லிவிட்டால் இந்த அழகான மௌனம் கலைந்து விடுமோ என்ற பயம். அவள் நடக்கத் தொடங்கினாள். போகுமிடத்தில் அவள் ஒருமுறை திரும்பி பார்த்து, அந்த பார்வை, அதில் எனக்கு தெரியும் என்பது போல ஒரு அர்த்தம். அந்த நொடி அதுதான் எங்கள் காதல். வார்த்தைகள் இல்லாத, ஆனால் உயிரோடு வாழும் ஒரு அழகான மௌன விளையாட்டு.